ஒரு 50,000 ரூபாய் தவறுதலா உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். விக்ரம் என்பவர் தன் மனைவி மகளுடன் வாழ்ந்து வரார். அவர் ஒரு டெலிவரி பண்ற வேலைய செய்து வரார். பெரிய வருமானம் இல்லாதவர். ஒரு நாள் ராத்திரி ஒரு வசதியான வீட்டிற்கு உணவு டெலிவரி செய்ய போறாரு. அங்க 500 ரூபாய்க்கு பதிலா தப்பா 50,000 ரூபாய் அவருக்கு அனுப்பிச்சுட்டாங்க. முதல்ல விக்ரமும் அதை கவனிக்கல. மறுநாள் காலையில தன் அக்கவுண்ட்ல 50,000 ரூபாய் வந்திருப்பதை பார்த்து விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. நேற்று டெலிவரி செய்த போதுதான் இந்த தப்பு நடந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர்களுக்கு 50,000 ரூபாய் ஒரு விஷயமா இருக்காது. ஆனா நமக்கு இது 3 மாசம் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் என்று அவர் மனசுல முதல்ல தோணிச்சு. ஆனா உடனே இப்படி யோசிப்பதே தவறுன்னு விக்ரம் உணர்றாரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சு மீண்டும் அந்த வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்பதான் அவங்களுக்கே இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னே தெரியுது. அவங்க பரவாயில்ல, இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்றாங்க. ஆனா விக்ரம் வேண்டாம், இது என்னுடைய காசு இல்ல, இதை எடுத்துக்கிட்டா என் மனசாட்சிக்கே நான் துரோகம் செய்யற மாதிரி ஆயிடும். எனக்கு உண்டான காசு அதுவே எனக்கு போதும் என்று அவர்களுடைய நம்பரை வாங்கி அவர்களுக்கே பணத்தை திருப்பி அனுப்பிடுறாரு. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஆம், ஒருவன் எந்த சூழ்நிலையிலும் நல்லொழுக்கத்தோடும் நேர்மையோடும் இல்வாழ்க்கை நடத்தினால் அது இந்த உலகில் மற்றவர்கள் செய்யும் எல்லா சாதனைகளையும் விட உயர்ந்தது என்று வள்ளுவர் இந்த குறள் மூலியமா நமக்கு எடுத்துரைக்கிறார். மீண்டும் அடுத்த குறள் விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.